ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் மதுல புலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமத் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீ சிங்கராய கருணாந்த சமஸ்த போதம் பக்தியா ச யோக நரசிம்ம குரு ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குடாம்ல ரொம்ப அழகா திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி சென்றது. அதுல 4ஆம் பத்துல 7வது திருவாய்மொழி சீலமில்லா சிறுதகையேன் அப்படின்னு ரொம்ப அழகான திருவாய்மொழி. இந்த 10ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆழ்வார் ஒரு கிராஃப் மாதிரி இருக்கு அவரோட ஃபீலிங்ஸ், அவரோட எமோஷன்ஸ். என்ன கிராஃப்னா, எப்போ மேல போறது எம்பெருமான் சம்ஸ்லேஷம்னா, எம்பெருமான் கிட்ட அவர் கிட்ட வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கார் ஆழ்வார். எம்பெருமான் விலகி போக போக ரொம்ப வருத்தப்படுறார் ஆழ்வார். இதுக்கு முன்னாடி தீப்பாறை யாமினில ரொம்ப துக்கம். ஆனா அவரோட துக்கத்தை அவரால சாதிக்க கூட முடியல, அவரால சொல்ல கூட முடியல. அதை ஷேர் பண்ண முடியாம பராங்குஷ நாயகியே ஆயிடுறார். பராங்குஷ நாயகியும் அதை சொல்ல முடியாம அவளோட திருத்தாயாரும் மோகிச்சு கிடக்குறா. அவளும் சொல்ல முடியாம பராங்குஷ நாயகியோட தோழிமார், அந்த தோழிமார் ஆஹ் எப்படி ஆழ்வாரோட சம்ஸ்லேஷத்துக்கு எம்பெருமான் தான் ஒருத்தன், ஒருவன் அவன்தான், மத்த தேவதாந்திரங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் அந்த தேவதாந்திர சம்பந்தம் வந்ததுன்னா, ஒரு கட்டு வச்சு வரா. கட்டு வச்சின்னா அந்த குறி சொல்றவன்னு வச்சுக்கலாம், நம்ம டாக்டர்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு அவ சொன்னா தீர்ந்து போயிடும் சில பேர் கேக்குறா. ஆனா இந்த திருவாய்மொழியில அந்த கட்டு வச்சு தேவதாந்திர பாட கட்டு வச்சு, அதனால எதையோ இதை பண்ணு அதை பண்ணு, இந்த மாம்சத்தை பத்தி சொல்றா, எதையோ கொண்டு தெளின்றா. அப்போ இந்த தோழிக்கு ரொம்ப அவருக்கு உகந்ததாவே இல்ல, ஆழ்வாருக்கு உகந்ததா இல்லைன்றது தோழிக்கு தெரியுது, உகந்ததா இல்ல அப்படின்றா. அப்போ தோழி என்ன சொல்ல வரான்னா, எம்பெருமான் மாதவன்ற ஒரு திருநாமமே போதும் இவ உஜ்ஜீவனம் அடையறதுக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே உஜ்ஜீவனம் ஆயிடுறது ஆழ்வார்க்கு. இந்த சீலமில்லா சிறுதகையில இந்த ஆழ்வார் ரொம்ப உஜ்ஜீவனம் ஆயிட்டார். ஆனா இப்ப எப்படி ஏகாதசி அன்னைக்கு நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆழ்வார் முழிச்சுட்டு இருக்கார், ஆனா எம்பெருமான் இன்னும் வரல. சோ 4-6 தீப்பாறை யாமினில இங்க இருக்கு அவரோட வருத்தம்னா, இங்க இன்னும் கீழே போயிடுது. கிராஃப் மேலேயே போல கீழே போயிடுறது. இன்னும் முழிச்சுட்டு இருக்கேன், ஆனாலும் எம்பெருமான் சப்ஸ்லேஷம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட விஸ்லேஷம், பிரிவாற்றாமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆழ்வாருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த பிரிவாற்றாமையில நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், பெருமாளை கரைச்சு கொட்டிருப்போம் இல்லையா. ஆனா ஆழ்வார் அதை பண்ணவே இல்லை. பிரிவாற்றாமை எல்லாமே தன்னோட ஒரு அடியன் சிறிய ஞானத்துன்னு முன்னாடி பதிகத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற தோஷங்களையும் குறைகளையும் சொல்லி இதனால எம்பெருமான் சம்சேஷம் கிடைக்கலன்னு சாதிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா 5 பாசுரங்கள் அன்வைச்சிருக்கும். பதவுரை திவ்யார்த்த தீபிகைன்னு தீதி அனங்கராச்சார் சுவாமி எழுதின அந்த பதவுரை. அத பதத்துக்குன்னா ஒரு வேர்டுன்னு சொல்ல முடியாது, சப்வேர்டுக்கு மீனிங் பார்த்துட்டும், அப்புறம் நப்பிள்ளையோட வீட்டுல இருந்து வெறும் சம்மரி மட்டும் ஒரு பாசுரத்துக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 6வது பாசுரம் இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்ணிருக்கோம். நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனது ஆவியுள்ளே, நாக்கு நீழ்வன் ஞானமில்லை நாள்தோறும் என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தின் உள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்னாய் என்னை அறிந்தறிந்தேன். அழகான பாசுரம். என்ன சொல்றார், என் பக்கலிலே சதா சந்நிதனாய் இருக்கே, உன்னை காட்டா தொழிகிறது நீ நினையாமை என்று அறிந்து வைத்தே காண ஆசைப்படான் என்றேன். அதுக்கு அடியன் அறிவு கேடு என்கிறார். அதுக்கு அடியன் அறிவு கேடு என்கிறார். கொஸ்டின் ஆன்சரா கொடுத்திருக்காரு ஆழ்வார் அழகா. இப்போ சதா சந்நிதனாய் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன, எம்பெருமான் எப்பவுமே, இதுதான் எம்பெருமானோட 5வது மோஸ்ட் 5th நிலை. என்ன, அந்தர்யாமியா எம்பெருமான் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கான் இல்லையா. சதா சந்நிதனா எனக்குள்ள உரைபவனா இருந்துட்டே இருக்க,
ஆனாலும் நீ எனக்கு உன்னோட காட்சியை காமிக்க மாட்டேங்கேன்னு ஆழ்வாரோட வருத்தம். அதெல்லாம் கொண்டு ஆழ்வாரோட உணர்த்தல். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, என்ன ஆட்கொள்ள வேண்டும் அந்த நினைப்பு இருந்துட்டே இருக்கு எனக்கு. ஆனா நீ இன்னும் வரல. ஏன் வரல? அது என்னோடைய ஒரு அறிவின்றாமையினால நீ வரல, என்னோட அறிவு கேடு, என்னோட மடமைத்தனத்தினால நீ வரல அப்படின்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல. நாள்தோறும் சர்வ காலத்திலும் என்னுடைய ஆக்கை உள்ளும்னா, ஆக்கைன்னா அந்த சரீரம் உடம்புதான் ஆக்கை, ஆவி உள்ளும்னா ஜீவாத்மா, அந்த சரீரம் ஆக்கைக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா ஆத்மாவின் உள்ளும், அல்லது அல்லபுறத்தின் உள்ளும்னா என்ன, மத்தும் உண்டான எல்லா இந்திரியங்கள் முதலானவற்றிலும். இப்ப நம்மளே பாக்குறோம், சிருஷ்டி பெருமாள் பண்றான்னா வெறும சிருஷ்டி மட்டும் பண்ணிடல, நம்மளுக்கு ஒரு கரண கலைவரங்கள், நம்மளோட சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்துக்கு இந்திரியங்களை கொடுத்து இத்தனை விஷயம் பண்றான். அப்புறம் அவனையும் ஒரு ஆத்மாவையும் கொடுக்குறான் உள்ளுக்குள்ள இல்லையா. அந்த ஆத்மா எப்பவுமே இருக்கு நித்தியமா. அந்த ஆத்மா செயல்படணும்னா அதுக்கு ஒரு சரீரம் தேவையா இருக்கு இல்லையா. அதுதான் ஆக்கைனா சரீரம், ஆவினா ஆத்மா, அல்ல புறத்தின் உள்ளும்னா எல்லா இந்திரியங்கள், கண்ணு பாக்குறதுக்கு, காது கேட்கறதுக்கு எல்லாமே ஆக்டிவா வச்சுக்கிறான் இல்லையா. அது எல்லாமே தீர்த்தம் எண்ணி நீங்காமல் ஒன்னையும் விடாமல் எங்கும் நின்னாய், எங்கும் வியாபித்திருக்கின்ற பெருமானே, நின்னை உன்னை அறிந்து அறிந்தே அருள் செய்ய திரு உள்ளம் இல்லாதவன் என்று நன்றாக நான் அறிந்து வைத்தோம். கொஞ்சம் நிந்திக்கிறார் எம்பெருமான. அருள் செய்யறதுக்கு உனக்கு திருவுள்ளம் நீ பத்தல, ஆனா நிந்திக்கல. ஏன்னா அடுத்தது பாருங்க, யான்னா நான் உன்னை காண்பன், உனது திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க வேண்டி. திவ்யமங்கல விக்கிரகம்னா எம்பெருமான் அச்சாரூபையா அவனோட அவனோட அர்ச்சைய சேவிக்க. இப்ப நம் பெருமாள்னா நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கஸ்தூரி திலகம் இருக்கு, ரொம்ப அழகா கதாயுதம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. ஒரு திருவேங்கடமுடையான்னா திருப்பதி பெருமாள்னா சேவை சாதிக்கிறாரு இல்லையா. அர்ச்சா திருமேனி தான் திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்றோம். நோக்கி நோக்கி எல்லா திசைகளிலும் பார்த்து எனதாதியுள்ளே எனது நெஞ்சுக்குள்ளே நாக்கு நீழ்வன், நாக்கை நீட்டுகின்றேன், ஆசைப்படுகின்றேன். ஆனா என்ன, ஞானம் இல்லை. இப்படிப்பட்ட நான் விவேகமற்றவன் அத்தனை அப்படின்னு அவரே ஆழ்வார் எழுதிக்கிறார். ஆழ்வார் is waiting to get எம்பெருமான்ஸ் அனுபவம், but he is not gotten it yet. அனுபவம் in the sense pratyaksham. He wants to see எம்பெருமான் and be in his association, in his association. So Alvar is asking, you are there inside me as my Antaryami, but still you are not coming to show your divine form. And Alvar is detecting why all of this is happening, because it is his own ignorance or not having the jnanam to realize who Emperuman is. அறிந்தறிந்து தேறி தேறி யான் எனதாவி உள்ளே நிறைந்த ஞான மூர்த்தியாயை நிர்மலமாக வைத்து திறந்தும் செத்தும் நின்று இடரும் ஏதைமை தீர்ந்தொழிந்தேன் நருந்துழாயின் கண்ணி அம்மா நான் உன்னை கண்டு கொண்டே. என்ன சொல்றார்? நீர் நம்மை போற இன்னாதாக நீர் உமக்கு ஒன்றும் உதவிற்றிலோமோ. இப்போ ரொம்ப அழகா ஒரு சம்பாஷணை, பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் சம்பாஷணை, டிஸ்கஷன் நடக்கிறதா ஆழ்வார் மனசுல இருந்து நம்மளுக்கு சாதிக்கிறார். என்ன டிஸ்கஷன்? நாம் ஒன்றும் உபகரித்தேயோம் எற்றையோ நீர் நினைத்திருக்கிறது, என்ன சிறிது செய்தமை உண்டு, இவ்வம்சம் பெற்றேன், எனக்கு இத்தால் போராது என்கிறார். அப்படின்னா இப்போ அதே அப்படியே அடியன் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருக்கேன் ரைட்ல. ஆழ்வார எம்பெருமான் வந்து கேட்கிறார், நீ என்னை மிகவும் துன்பப்படுத்துகிறாயே, உனக்கு நான் எதுவுமே உதவி செய்யவில்லையா, உனக்கு நான் எதுவுமே உதவி பண்ணலையா அப்படின்றார். உனக்கு நான் வந்து என்ன நன்மை, ஒரு நன்மை கூட செய்யல, அட்லீஸ்ட் ஒண்ணு செஞ்சிருக்கேனே அப்படின்றார். ஆழ்வார் சொல்ற, இல்ல இல்ல, நீ எனக்கு ஒரு சிறு உதவி செஞ்சிருக்க. என்ன சிறு உதவின்னா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை இல்ல நம்ம குலத்துல வந்து பிறக்கிறதுன்றதுக்கு சிறு உதவி பண்ணியிருக்காராம். ஆனா ஆழ்வாருக்கு அது வேண்டாம். எனக்கு வேறு இந்த பிறவி பேருன்னா அந்த பிறவியால வர பேரின்பம், அந்த பேரு வேண்டாம். உன்னோட திவ்யமங்கல தர்சனம், எனக்கு அந்த திவ்ய மங்கள தர்சனம் கிடைச்சு உன் திருவடியில கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்துக்கு அது வேற எதுவுமே எனக்கு போராது. அழகான ஒரு சம்பாஷணை. நம்ம பெருமாள் முன்னாடி போய் நின்று என்னெல்லாம் கேட்போம். நம்மளே இப்ப எல்லாரும் சுய பரிசு என்ன சொல்வா, அந்த டெஸ்ட், செல்ஃப் டெஸ்ட் எல்லாரும் எடுத்துக்கணும். இது கொடு, அது கொடு, எல்லாம் என்னெல்லாம் கேட்க முடியுமோ கேட்டுருவோம் இல்லையா. நருந்துழாயின் கண்ணி அம்மா, பரிமளமிக்க திருத்துழாய் மாலையை உடைய பெருமானே.
நான் உன்னை கண்டு கொண்டு. நான் உன்னைன்னா இது பெருமை நானும் உன்னையும் மட்டும் கிடையாது. மானசீகமா உன்னை சாட்சா்காரமாக லிட்டரலி என்னோட புலன்கள் மூலமா உன்னை சேவிக்க முடியும். மனசும் ஒரு புலன் தான். மனசு மூலமா சேவிக்க முடியும். சேவிக்க பெற்று அறிந்து உன்னுடைய உபாயத்துவத்தையும் இப்ப இந்த இடத்துல அறிந்து நிறைய இடத்துல நம்ம அதை முன்னாடி பார்த்திருப்போம். ஆழ்வார் 2 தடவை யூஸ் பண்றாரு. அப்ப புனருத்தி தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா ரெப்படேஷன். சோ சில வார்த்தைகளுக்கு எல்லாம் ஆழ் பொருள் இருக்கும். அந்த வார்த்தையோட நேரடி பொருள் இது நம்ம நிறைய தடவை கேள்வியும் பட்டிருக்கோம். சாமானிய தர்மம் வர்சஸ் விசேஷ தர்மம். ஆழ் பொருள்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அறிந்துன்னா ஒரு தடவை உன்னோட உபாயத்தை அறிந்து. இப்ப உபாயம்னா என்ன, உபயம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு தடவை நிறைய தடவை இதை பார்த்திருக்கோம். உபாயம்னா எம்பெருமான டு ரீச் ஆர் டெஸ்டினேஷன். வாட் இஸ் த வே? இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கத்துக்கோ இல்ல அடிய ஸ்ரீரங்கத்தே இருக்கேன், அதனால இங்கேருந்து திருவேங்கடமுடியான போய் சேவிக்கணும்னா இங்கேருந்து நடந்தேவா போறோம் இல்லையே. ஏன்னா கீழடி வாரத்துலேருந்து மேலடி வாரத்துக்கு நடந்து போலாம். ஆனா இங்கேருந்து பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ எதுலயோ கார்லயோ எதுலயோ போறோம்னா அதுதான் உபாயம். மீன்ஸ் வே டு அட்டைன் ஆர் டெஸ்டினேஷன் உபாயம். உபேயம்னா எது டெஸ்டினேஷனோ அதுதான் உபேயம். இப்ப இங்க என்ன உபாயம்? எம்பெருமான் திருவடியை நம்ம போய் பார்த்தோம், அது உபேயம், அதுதான் டெஸ்டினேஷன். அடையறதுக்கு யாரு வழியை காமிக்க போறான்? அவன் தான் வழியை காமிக்க போறான். சோ எம்பெருமானே உபாயம். எம்பெருமானே இப்போ நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, துவயத்தோட ஈர்க்க சரணாகதி தான் திருவாய்மொழின்னு. இப்போ இதெல்லாம் என்ன பதிகமா இருக்கு? இதெல்லாம் சரணாகதி பதிகம் கொண்டு வந்துட்டார் பாருங்க, எவ்வளவு அழகா. உபயம்னா துவய மகாமந்திரத்துல பெருமாள் பிராட்டிக்கு அனுசந்திக்கிறான் இல்லையா. அப்போ அததான் இந்த அறிந்துன்னு சொல்லிடுற. உபாயத்துவமும் உபேயத்துவத்தையும் நன்றாக அறிந்து தேடி மிக்க தெளிவுடையேனாகி யான் இப்படி தெளிவு பெற்ற நான் எனது ஆவியுள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்த ஞானமூர்த்தியாயே பரிபூர்ண ஞான ஸ்வரூபனான உன்னை நின்மலமாக வைத்து விஷதமாக அனுபவித்து. அப்படின்னாக்க இதுதான் அடி நான் சொன்னது. நின்மலமாக விஷதம். அதனால வார்த்தையை தனியா அங்க ஸ்பிட் பண்ணக்கூடாது. நம்ம விஷதமாகனா பரிபூர்ணமா அவனை அனுபவிக்கணும்ன்றார். அவன் எப்படி பரிபூர்ணமா இருக்கானோ அந்த மாதிரி பரிபூர்ணமான இடை இல்லாம ஃபுல்லா கம்ப்ளீட் பிளிஸ்ன்றவன் அந்த மாதிரி அனுபவிக்கணுங்க. பிறந்தும் செத்தும் நென்னேடரும் வேதனை தீர்ந்தொழிந்தேன் பிறப்பதும் சாவதுமாயிருந்து படுகிற அஞ்ஞான சம்சாரத்தை தவிர்த்து. இந்த சம்சாரமே ஒரு அஞ்ஞானம் தான் இல்லையா, அந்த தவிர்த்து கொள்ள பெற்றேன். எப்போ எம்பெருமானோட சம்சேஷம் கிடைச்சா, once we get take refuge in எம்பெருமான்ஸ் திருவடிகள் and once he comes in front of us, we tear out of this samsara, the ajnanam so called samsara, and we always get to do kainkariam at this திருவடிகள், where Perumal is upayam and Perumal is upayam, says Alvar. That arindi means one, we get to know what the upayam is, means to attain our destination. Two, upayam means the destination itself, and both is Emperuman himself for us. கண்டு கொண்டு என் கைகளார என் திருப்பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூக்கொண்டு ஏற்றி உகந்து தொண்டரோங்கள் பாடியாட சூழ்கடல் ஞானத்துள்ளே வந்துழாயின் கண்டிவேதே வந்திடவில்லாயே. அழகான பாசுரம். பெற்ற அம்சம் சொன்னாராய். இப்ப இது வரைக்கும் என்னெல்லாம் பெற்றார்னு சொன்னா இல்லையா, பெறாத அம்சம் இது பெறுகிறார். எது கிடைக்கலையோ இது வரைக்கும் நீ அழிச்சதெல்லாம் நான் சொல்லிட்டு, இது நம்ம நிறைய பண்ணுவோம் எப்பவுமே. பெருமான் கிட்ட போயிட்டானா இது நீ தரல, அது நீ தரல, என்ன நீ இப்படி வச்சிருந்தியா சொல்றோம் இல்லையா. தப்பு கிடையாது, பெருமான் கிட்ட தானே சொல்றோம். அதுவும் ஒரு சைட்ல கரெக்ட் தான். ஆனாலும் பிரபன்னர்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். நான் கிடைக்காமல் இருக்கும் பாக்கியம் என்ன இங்க ஆழ்வா இருக்கு. ரொம்ப அழகா ஆழ்வார் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் பாருங்க. வன்துழாயின் கண்ணி வேந்தே. பண்ணுனாலும் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய தடவை. அழகிய திருத்துழாய் மாலையை உடைய நாயகனே கண்டு கொண்டு நெஞ்சினால் காண்கை அன்றிக்கே கண்ணார கண்டு. இப்போ ஆழ்வார் வந்துட்டார். He is talking the truth. He doesn't want to visualize Emperuman just through his mind and heart. He wants to see Emperuman பிரத்யக்ஷம் through his eyes. என் கண்கள் ஆற எனது கைகள் ஆவல் தீரும்படி நின் திருப்பாதங்கள் மேல் உனது திருவடிகளின் மீது என் திசையும் உள்ள பூ கொண்டு. எங்கும் உள்ள உலகத்துல இருக்கிற அத்தனை புஷ்பங்களையும் சேகரிச்சு நம்பெருமான் திருவடியில வச்சா அப்படி அந்த மாதிரி சொல்ற.
ஏத்தி தோத்திரம் செய்து பரிமாறி. ஏத்தினாலே நம்ம சேவிக்கிறதுன்னு அர்த்தம். லிட்ரல் சேவிக்கிறதும் வச்சுக்கலாம், இல்ல பாசுரங்கள் சேவிக்கிறது அதுவும் வச்சுக்கலாம். உகந்து உகந்து மிகவும் உகந்து தொண்டரோங்கள் அடியோரமான நாங்கள் பாடி ஆட பாடுவது ஆடுவதாம்படி கடல் சூழ் ஞாலத்துள்ளே கடல் சூழ்ந்த நில உலகுக்குள்ளே வந்திடகில்லாயே என் கண்முகப்பு. அதுதான் அவர் சும்மா தோன்றது இல்ல, என் கண்முகப்பே வந்து நிற்க மாட்டேன் என்கிறாயே. அவரோட திருவடிகள்ல இவருக்கு கைங்கரியம் புரியணும். அதுதான் பெறாத அம்சம்ன்றது. What Alvar has not got so far is to perform Kainkaryam at Emperiman's Thiruvadigal Pratyaksham, not just through his mind or heart. இப்ப அடுத்தது இதெல்லாம் கேட்டுட்டார், போட்டும் பண்ணல ஒன்னும் பண்ணல, நைச்சியம் பாவிக்கணும் இல்லையா? நைச்சியத்தோட எக்ஸ்ட்ரீம் இந்த பதிகத்துல இந்த பாசுரம். இடகிலேன் ஒன்னு அட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறித்து ஏத்தகில்லேன் மடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினையேன் அயற்பார் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கரத்து அண்ணலையே. என்னெல்லாம் பண்ணல? எம்பெருமானை காண்கைக்கு ஈடான கர்ம யோகா உபாயங்கள் ஒன்றும் இன்றிக்கே இருக்கிற நான் காண வேணும் என்று ஆசைப்பட்டால் காண்கைக்கு உபாயம் உண்டோ என்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் போய் அவனை காண முடியுமாப்பா அப்படியும் சொல்லிட்டார். கொஸ்டினையும் இவரே சொல்லிட்டார், ஆன்சரையும் இவரே சொல்லிட்டார். வெறும் ஆன்சர்ல ஆன்சரோட ஆன்சரையும் சொல்லிட்டாரு. என்ன ஆன்சரோட ஆன்சர்? கர்ம யோகா உபாயங்கள்னா என்ன? கர்ம யோகம், பக்தி யோகம், ஆதி எல்லாமே யோகா இருக்கு இல்லையா? அப்படின்னா மத்த எல்லா உபாயங்களும் இருக்கு. உபாயம் உண்டோன்னா இப்போ நம்ம பிரபன்னர்களுக்கு என்ன? நான் உன்னை வந்து அடையறதுக்கு நான் கைமுதல் அற்றவன்னு எம்பெருமானுக்கே குறித்தாய் இருக்கிறவன் தான் நம்ம சொல்றோம் இல்லையா? சரணாகதி பண்ணவாள்லாம். அப்போ எனது முயற்சியால ஒண்ணுமே இல்ல இல்லையா? காண்பதற்குன்னா என்னோட முயற்சியால நான் உன்னை பார்க்கவே முடியாதே. உன்னோட எல்லையற்ற அருளை. அப்போ என்ன? எம்பெருமானோட ஒரு பெரிய காரை கருணைன்னு சொல்றோமே நம்ம, ராமானுஷா காரை கருணை ராமானுஷன், அந்த மாதிரி அது எங்கேன்னு அவருக்கு வந்து எம்பெருமான் காரை கருணையா இருந்தா அதை விட காரை கருணையா ஆச்சாரியர்கள் இருப்பா இல்லையா? அப்ப அவனோட எல்லையற்ற அருள் அவன் கருணைய பொழிஞ்சான்னா அப்ப அதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அப்ப சரணாகதி பதிகம் எப்படி பொதிஞ்சு இருக்கு பாருங்க, டைட் பவுண்டா பண்ணிட்டாரு இந்த பதிகத்தை ஆழ்வார். ஒன்னு இடகிலேன், என்ன பண்ணா? ஒரு பிச்சையும் இட்டறியேன், எதுவுமே நான் பண்ணல. ஒண்ணு அட்டகில்லேன், தாகித்தவர்களுக்கு சிறிது தண்ணீரும் வார்த்தறியேன். அதுக்காக நம்ம இப்படி யோசிக்க கூடாது. நான் எத்தனையோ பேருக்கு நான் வந்து தாகத்துக்கு தீர்த்தம் அழிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஆழ்வார் நித்திய யோகத்துல இருக்கா, திருப்புலி ஆழ்வான் அடியில அவர் பேசினது மதுரகவி ஆழ்வாரோட மட்டும்தான் அவரோட சப்ஸ்டேஷன் இருக்குது இல்லையா? அப்போ ஆழ்வார் மத்தது எதுவுமே லிட்ரல் சென்ஸ்ல அவர் பண்ணல. அந்த மாதிரி வேற விஷயங்களும் பண்ணலன்னு சொல்றாரு. ஐம்புலன் இந்திரியங்கள் ஐந்தையும் வெல்லகில்லே பட்டிமையாகபடி அடக்கி ஆண்டறியே. இது நம்மளுக்கு தான். ஐம்புலன் வெல்லகில்லேன்னு பட்டிமையாதபடி இந்திரியங்களை அடக்கி ஆண்டறியேன். இப்பவே இந்த க்ஷணம் நம்ம எத்தனை பேரு 36 அது குறைஞ்சிருக்கு நம்பர். சரி, எத்தனை பேர் மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணாம இருக்கோம்னா அதுதான் ஐம்புலன் வெல்லகில்லை இல்லையா? கடவனாகி நியதியுடையவனாகி காலந்தோறும் உரிய காலங்களிலே பூப்பறித்து ஏத்தகில்லை பெருமாளுக்கு புஷ்பங்களை பறிச்சு அவனுக்கு சமர்ப்பிக்கல அப்படிங்கிறார். இப்படி அக்கிஞ்சனாய் இருக்க செய்தேயும் பாருங்க. சரணாகதியோட ஒரு தத்துவங்கள் 4வது 10, 5வது 10, 6வது 10 திருவாய்மொழியில துவயமகா மந்திரத்தோட ஃபர்ஸ்ட் லைன் பிராட்டிக்கும் எப்பெருமானுக்கும் இருக்கிற சேர்த்தியில சரணாகதி பண்றவன்னு சொல்றார் பெருமாள் இல்லையா? பிராட்டிக்கு உபதேசிக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் லைன இந்த 4th, 5th, 6th decades of திருவாய்மொழி is only talking about சரணாகதி. சரணாகதிக்கு ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னா ஆக்கிம் சன்னியம்னா எனக்கு நான் ஒரு வழி அடையறதுக்கு எனக்கு நான் கிஞ்சத்து கூட என்னால முயன்றவன் கிடையவே கிடையாது, எனக்கு ஒரு கைமுதல் இல்லை சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆக்கின் சன்னியம். ஆழ்வார் அதை சொல்றாரு. நீங்க சரணாகதி பண்றாரு இல்லையா? ஆக்கின் சன்னியம் ஒண்ணுமே நான் பண்ணல, உனக்கு பூப்பறிச்சு கூட என்னால சமர்ப்பிக்க முடியாது. அடவன் நெஞ்சம் உர்க்கத்தனம் என்ன இருக்குன்றார் ஆழ்வார்க்கு.
மூர்க்கத்தனமும் கடினத்தன்மையும் பொருந்தின நெஞ்சானது காதல் கூற. மூர்க்கத்தனம் இருக்கு, கடினத்தனம் இருக்கு, ஆனா அந்த நெஞ்சத்துக்குள்ள ரொம்ப ஆசை இருக்குப்பா. ஆசை விஞ்சி வரப்பெற்று வல்வினையே மகா பாப்பியான நான். எல்லாம் பாவங்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த நெஞ்சில ஓரமா ஒரு ஆசை இருக்கு, நம்பெருமாளோட சிம்மகதி சேவிக்கணும். அப்போ அவன் அந்த சேவை சாதிச்சுதானே ஆனும் இல்லையா? வல்வினையின் மகா பாப்பி ஆனினான் அயற்பாய் அவிவேகியாய் சக்கரத்து அண்ணலையே சக்கரபாணியான பெருமானை தடவுகின்றேன், காண தேடுகின்றேன், எங்கு காண்பன், எங்க காண கடவேன்னு. ஆழ்வார் is literally crying that he doesn't have anything. He is an Akinchanya, which means to reach Emperuman, Alvar cannot do anything. He has not done anything. Only Emperuman can show him the way to attain Emperuman himself. ரெண்டு பாசுரம் முடிச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துல. சக்கர தன்னலே என்று தாழ்ந்து கண்ணீர் கதும்ப பக்கம் நோக்கி நின்னலந்தேன் பாவியே பாட்டிலேன் திக்க ஞான மூர்த்தியாய வேத விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவுவனே. இது அழகான வார்த்தைகள். கண்டு தழுவுவனே, நாட் லிட்ரல் தழுவு. காணப்பெறாவிட்டால் மறந்து பிழைக்க ஒண்ணாதபடி எனக்கு தக்கதொரு ஞான திருஷ்டி எங்கனே உண்டாயிற்று என்கிறார். அப்படின்னா என்ன சொல்றார்? நேரடியா காணவும் முடியல பெருமான, அதே சமயம் அவனை காணதான் முடியல, ஆனா மறந்தே போயிடலாம் அப்படின்னா அந்த மறக்கவும் முடியல. ஏன்னா அவன் அவ்வளவு அவாப்த சமஸ்தகாவனா, அவ்வளவு ஒரு பேரழகோட இருக்கான் எம்பெருமான். சும்மா எக்ஸ்டர்னல் பியூட்டி வச்சுட்டா கூட ஒண்ணுமே அவனை பத்தி நம்மளுக்கு எம்பெருமான் பரதந்திர அந்த ஸ்வரூபம், எம்பெருமானோட அந்த ஸ்வரூபம் என்னன்னே நம்மளுக்கு அர்த்த பஞ்சகத்துல முதல் இது பரமாத்மா ஸ்வரூபம் ஒண்ணுமே தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த வடிவழகு அவனை பார்த்த உடனே ஆஹா எவ்வளவு அழகா இருக்கான். முன்னழகு மட்டும் இல்ல, முன்னழகே சேவிக்கலன்னு வச்சுக்கோங்க, பின்னழகு. பின்னிலும் முன்னழகிய பெருமாள் இல்ல, முன்னிலும் பின்னழகிய பெருமாள் நம்பெருமாளே. பின்ன சேவிச்சா மட்டுமே போறோம், அப்படியே ஆத்துக்கு வந்துடலாம் நம்ம. அவ்வளவு அழகா இருக்கான்ல அவன். அப்படி இருக்கானே அவன் விடவே முடியலையே அப்படின்னு. சக்கரத்து அண்ணலே என்ன கையும் சக்கரமுமான அழகை காட்டி என்னை ஈடுபடுத்தி கொண்டவனே என்று சொல்லி தாழ்ந்து அனுபவம் கிடைக்க பெறாத கிளேசத்தை அதனால தாழ்ந்து போய்க்க. கிளேசம்னா வருத்தம், எம்பெருமான் கிடைக்கலன்ற ஒரு சோகம் இருக்கு ஆழ்வார்க்கு. கண்ணீர் ததும்ப கண்ணீர் மல்க பக்கம் நோக்கி நின்று சுற்றும் பார்த்து நின்று அலந்தேன் தளர்ந்தவனானேன். பாவியேன் பாவியான நான் காண்கின்றேன் காணப்பெறுகின்றேன். உன்னை இன்னும் காணவே முடியலையே. காண கிடைக்காதவனை மறந்து விடலாம் என்று பார்த்தாலோ மிக்க ஞான மூர்த்தியாய மிகுந்த ஞான ஸ்வரூபனாய் வேத விளக்கினை வேதமாகிற தீபத்தாலே காணப்படுமவனான எம்பெருமானே. இது சாஸ்திரங்கள் சொல்றது. இது கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சும்மா ஒரு ஹை லெவல்ல சொல்லிடுறேன் அடியன். என்னன்னாக்கா எப்படி எம்பெருமான்ற அந்த ஒரு தத்துவத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா வேதத்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அழகான சர்க்கிள் வில்லேலோகாச்சாரியார் காமிச்சு கொடுப்பாரு. எம்பெருமான் நம்மளுக்கு வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ரகசிய திரையத்தை கொடுத்தான். ஏன்னா நம்மளால வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது, பெண்ணும் பேதையும் வேதத்தை சேவிக்கவும் முடியாது. அந்த வேதம் யாரை காட்டுறதுன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னு காட்டுறது. சோ வேதம் இது ரெண்டுமே, வேதமும் அப்பௌருஷேயம், எம்பெருமான் நித்தியம், வேதமும் நித்தியம். அப்போ வேதம் எம்பெருமான் படைத்தானா கிடையவே கிடையாது. எப்படி எம்பெருமான் நித்தியமா இருக்கானோ அது வேதமும் நித்தியமா இருக்கு. அந்த வேத பிரமாணங்கள் மூலமாதான் நம்மளால எம்பெருமான காணவே கிடைக்குதுன்னு இங்க சொல்ற. வேத விளக்கினை எனக்கேற்ற ஞான கண்களாலே ஞானமாகிற கண்ணாலே கண்டு தழுவுவனே கண்டு தழுவிக்கொண்டே இருக்கிறேனே. அப்படின்னா ஞான கண்ணால எப்படி மறக்க முடியும்? ஞான கண்ணால நான் அவனை பார்த்துன்னு தான் இருக்கேன், ஆனா அவனை மறக்கவே முடியல. பிகாஸ் he is not coming in person, but he is giving me anvayam in my jnanam, and my mind tells me that Emperuman is always there within me as Antaryami, but he is not come as Pratyaksham. How can I forget it? Because he is everything, says Alvar. கடைசியில பலஸ்ருதி ரொம்ப அழகான பாசுரம். தழுவி நின்ன காதல் தன்னான் தாமரை கண்ணன் தன்னை குழுவுமாட தெற்குருகூர் மாறஞ்சடகோபன் சொல் வழுவிலாத உன் தமிழ்கள் 1010 தழுவ பாடியாட வல்லார் வைகுந்தம் ஏறுவரே. ஏன்னா சரணாகதிக்கான பலமே வைகுந்தம் தான், திருநாட்டு அலங்கரித்தல் தான். இத்திருவாய்மொழி கற்றார் எம்பெருமானோடே
நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணலாம், திருநாட்டிலே செல்ல பெறுவர் என்கிறார். தழுவு என்ன? விட்டு நீங்காத காதல் தன்னால், பகவத் அனுபவத்தில் உள்ள ஆசையினால். இந்த காதலுக்கு எவ்வளவு அழகான ஒரு மீனிங் பாருங்க. பகவத் அனுபவத்துல ஒரு ஆசை இருந்தது, ஒரு இஷ்டம் இருந்ததுன்னா அதுதான் காதல்ங்கிற. தாமரை கண்ணன் தன்னை செந்தாமரை கண்ணனான எம்பெருமானை குறித்து குழுவு மாட தென் குருகூர், குழுவு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். திரண்ட மாடம்னா மாடங்கள் சூழ்ந்து இருக்கிற திருநகரிக்கு தலைவரான மாறன் சடகோபன் ஆழ்வார் சொல் அருளி செய்த வழுவிலாத குறையற்ற ஒன் தமிழ்கள் அழகிய தமிழ் பாஷையினாலாகிய ஆயிரத்துள் ஆயிரம் பாட்டினுள் இப்பத்தும் இத்திருவாய்மொழியை தழுவ கருத்தோடு கூட. தழுவனா என்ன? அதான் போய் சொன்ன அடி. தழுவன்றதுக்கு ஜஸ்ட் அணைக்கிறதுன்றது அர்த்தம் இல்லையா. இந்த இடத்த எப்படி நம்ம அணைக்க முடியும்? திருவாய்மொழி கருத்தோட அர்த்தங்களோட கூட பாடி இசைப்பாடி ஆட வல்லார், கழித்து கூத்தாட வல்லவர்கள் கைக்குத்தம் ஏறுவர், திருநாட்டில் ஏற பெறுவர்கள் அப்படின்னு. திருநாட்டுக்கு எப்படி நம்ம சென்றடைய முடியும்? இந்த திருவாய்மொழியை அபியசிச்சா அர்த்தங்களோட கூடி அனுபவிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது ஏராளும் இறையோனும் ரொம்ப அழகான பதிகம். இது நாளிலிருந்து அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.